Hi friends and cuties, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 21 மெஹந்தி ஸ்டார்ட்அப்ஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன மெஹந்தி ஸ்டார்ட்அப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கிளியராக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம டிசைனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெஹந்தியை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த ஸ்டார்டிங் டிசைன்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். நம்ம பேசிக்காக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகினர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கே போட்டு இங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இப்படி வருவோம் இல்லையா? அது தப்பு. அப்படி செய்யாதீங்க. எப்பயுமே மெஹந்தியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைடல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டார்ட் அப் டிசைன் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக கொடுத்துட்டோன்னா, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கண்டினியூஸாக சூப்பராக வந்துடும். ஸோ அந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பைரல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சில பேருக்கு வர மாட்டேங்குது. ஸ்பைரல் ரொம்ப முக்கியம். எல்லா டிசைன்ஸுமே ஸ்பைரல் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு ஸ்பைரல் வரல அப்படின்னா பென்சிலில் கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பென்சிலை நல்லா வரைஞ்சி பாருங்கள், நமக்கு கை வாட்டம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கோனில் ட்ரை பண்ணலாம். பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே கூட கோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃப்ளார் வரைஞ்சிட்டேன் இல்லையா, அந்த ஃப்ளார்லேருந்து டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடுறேன். இந்த சைடும் குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஹம்ப் தான் கொடுக்குறேன், குட்டி குட்டியாக கொடுக்குறேன். அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதை டார்க்கன் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழேயும் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இங்கேயும் குட்டி குட்டியாக ஹம் கொடுக்குறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு தின் லைன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு தின் லைன்ஸ் கொடுக்குறேன். இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு லைன் கொடுக்குறேன். குட்டி குட்டியாக ஹம்பும் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் டாட் இல்லாட்டி வெயின்ஸ் எது வேணாலும் கொடுங்க. சின்னதாக ரவுண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக சர்க்கிள் கொடுக்குறேன். போட்டுட்டோமா? இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஷேட் பண்ணுங்கள். ஷேட் ப்ரெஷரே இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுக்காம ப்ரெஷர் இல்லாத மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு கமா டிசைன் கொடுக்குறேன். கமா டிசைனும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளார் தான் கொடுக்குறேன்.
இப்போ இந்த கேப்லலாம் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் டார்க்கன் பண்ணிக்கலாம். காஞ்சோடனே கையில் டார்க்கன் பண்ணுங்கள். போன கிளாஸில் கட் ஒர்க் எப்படி கொடுக்குறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நல்லா கிளியராக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தேர்ட் டிசைன் போகலாம். ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கம்மா டிசைன் போடுறேன். மறுபடியும் கம்மா டிசைன் தான் போடுறேன். போட்டுட்டு மேலே லீஃப் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் கம்மா டிசைன் தான் போடுறேன். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கம்மா டிசைன் போடும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னு உங்களுக்கு புரியுதா? கட் ஒர்க் டிசைன் தானே கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதுக்காக தான் இந்த டிசைன்ஸ்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு கட் ஒர்க் டிசைன் தானே கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன டிசைன் கொடுக்க போகிறோம்? நீங்கள் இதுக்கு கீழே 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் திக்கன் பண்ணிக்கிறேன். லைன் வந்து டார்க் பண்ணிக்கிட்டேன். நான் இங்கே ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கனால ரொம்ப சின்ன ஸ்பேஸில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி பார்த்தது. இப்போ அடுத்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு கிரிட் பேட்டர்ன் தான் கொடுக்க போகிறேன். ஈஸியான டிசைன்ஸாக பழகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதை நம்ம போடும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ தானே, நம்ம இதையும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பெரிய டிசைன்ஸாக நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம போடணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நீங்கள் இந்த ஐடியாஸை கற்று வச்சுக்கிட்டோங்க. அதனால் உங்களுக்கு நான் இந்த ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஐடியாஸ் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம என்ன கிரிட் பேட்டர்ன் நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டோமா? இது நம்மளால் போட முடியாதா? எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. ஒரு கட் ஒர்க் கொடுக்குறோம், ஒரு கிரிட் பேட்டர்ன் கொடுக்குறோம், அவ்வளோதான் ஸ்டார்ட் அப் டிசைன். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்குன்னா 2 ரவுண்ட் போட்டு அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? நான் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ப்ஸ் தான் கொடுக்குறேன். பெரிய ஹம்பாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு கம்மா டிசைன் போடுறேன். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பைரல் தான் கொடுக்குறேன். அதை சுற்றி பெரிய பெரிய ஹம்ப் கொடுக்குறேன். ஹம்ப் இல்லைன்னா பெட்டல்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு கம்மா டிசைன் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலலாம் கேப் இருக்குல்லையா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இங்கே நான் ஒரு ரவுண்ட் தான் கொடுக்குறேன். இங்கே வந்து லீஃப் கொடுக்குறேன்.
இப்போ எல்லா இடமும் போட்டுட்டோம். இப்போ இங்கேயும் உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு ரவுண்ட் கொடுத்துருங்க. இங்கேயும் ரவுண்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துலையும் ரவுண்ட் கொடுத்துருங்க. எங்கெங்கே கேப் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபில் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் மாடல் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழே நம்ம வந்து ஃபில் பேட்டர்ன் தான் போட போகிறோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்பில் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். உள்ளே வந்து நான் குட்டி குட்டியாக ஹார்ட் தான் கொடுக்குறேன். இந்த கிரிட் பேட்டர்ன் நம்ம இஷ்டம் தான், என்ன வேணாலும் போடலாம். உள்ள டிசைன்ஸ் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நீங்களே கூட இந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுங்களேன். இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிரிட் பேட்டர்ன் டிசைன் அந்த மாதிரி கொடுங்க. போட்டோமா? இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திக் லைன் கொடுத்துட்டு தின் லைன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பிகினர்ஸ்க்கானது. நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போட்டு அதை யோசித்து பயந்து இருக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளான டிசைனாக போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கட் ஒர்க் கொடுத்துட்டு கீழே ஒரு கிரிட் பேட்டர்ன் கொடுத்தாலே அதுவே ஒரு சூப்பரான வந்து ஸ்டார்ட் அப் டிசைனாக ஆகிடும். ரொம்ப நம்மளை போட்டு ரிஸ்க் பண்ண வேண்டாம். ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிரிட் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போடுங்க, ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மெஹந்தி ஸ்டார்டப்ஸோட பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகே? இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ தான் இங்கே முடியுது. உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீப் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.